Hello guys, welcome to my channel. Hi guys, welcome back to வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். அதோட லிங்க்கை நான் ஐ பட்டனில் தரேன். ஹலோ காய்ஸ், இதுதான் நான். நமக்கு தேவை ஒரு எம்டி பாட்டில், அப்புறம் ஒரு ஸ்ப்ரே. இது ரெண்டையும் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த காலி பாட்டிலில் கொஞ்சம் புகையை ஃபில் பண்ணிப்போம். அதில் கொஞ்சம் ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த பாட்டிலில் உள்ள புகை அப்படியே மறைஞ்சு போயிடுது பாருங்கள். அப்படியே ஒரு ஃபயர் பாலாட்டம் வந்து இன்விசிபிளாக மாறிடும். இந்த பவுலில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு அது மேலே எந்த பொருளை வச்சாலும் அது பற்றிக்குது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ட்ராவை இந்த மாதிரி யூ மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட அடிப்பகுதியை அந்த மட்டில் ஒட்டி வச்சுருவோம். அப்புறம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற பாட்டிலில் இதை போட்டு அதில் கையை வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரா கீழே வரும், கையை எடுத்துகிட்டு மேலே போகும். அப்போது இந்த இடத்துல நியூட்டன் சொன்ன கிராவிட்டி எங்கே போச்சு? ஓகே நண்பா, நமக்கு தேவை ஒரு பாட்டில். அதுக்குள்ளே ஸ்மோக்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பரை சுருட்டி அது மேலே வச்சு பற்ற வச்சுக்கலாம். ஸ்மோக் ஃப்ளோ முடிஞ்ச உடனே உள்ளே கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு பற்ற வச்சிடலாம். சரி, ஆனால் இது எப்படி நடந்திருக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலில் டேய் நான் வந்து உட்காரு சொல்கிறேண்ணே, லீவ் மீ மேன். தேவையான எல்லா திங்ஸையும் காலுக்கடியிலே போட்டு வச்சுருக்கோம். இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோ. வணக்கம் நண்பர்களே, இவனை மாதிரி நான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போயிடலாம். இந்த பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முக்கியமான பொருள் அந்த ஸ்ப்ரே தான். ஆனால் எல்லார்ட்டையும் அந்த ஸ்ப்ரே இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஹேண்ட் சானிடைசர் வச்சு அதை நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கையை ஒழுங்காக கழுவிடுவோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டில் இந்த நாய் தொட்டிருக்கும். ஓகே, இந்த சானிடைசரை இந்த பாட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவோம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சானிடைசரில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. ஆல்கஹால்னா OH, அதில் உள்ள O தான் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் சாதாரணமாகவே ஒரு பொருள் எரியுது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ செஞ்சு காட்டுற பாருங்கள். இந்த சானிடைசரை ஃபுல்லாக ஷேக் பண்ணிட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாக பரவமாக வைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன தீக்குச்சி எடுத்து அதை பற்ற வச்சா இப்போ எப்படி பற்றுன்னு பாருங்கள். ரெடி? 1 2 3. What? Wait a minute. இந்த பாட்டில் உள்ள தண்ணியை ஊற்றி வச்சுருக்கான். கண்ட்ரி ஃப்ரூட். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்து என் மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டான். வேஸ்ட் பைய, டைம் வேஸ்ட். 1 மினிட். ஒரு முக்கியமாக சொல்லியே ஆகணும். என்னென்னா, இந்த ஸ்ட்ரா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஸ்ட்ரா இல்லாமல் எல்லா குப்பை தொட்டியும் பொறுக்கிட்டு இருந்தான் லூசு பைய. அதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் தட்டி கழிக்கிறது பார்ப்பான். விட்றாதீங்க, புல்ஷிட். தொல்லை முடிஞ்சது. சரி வாங்க, ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். தண்ணி மேலே பேப்பரை வச்சா எரியுமா? இது ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பிளேட்டை எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் பிளேட் மேலே நம்ம குடிக்கிற சாதாரண தண்ணி தான், அதை கொஞ்சம் ஊற்றிப்போம். அது மேலே நம்ம கொஞ்சம் ஹேண்ட் சானிடைசரை கொஞ்சம் ஊற்றிட்டு அதை அப்படியே பற்ற வச்சுருவோம். இது நம்ம மேஜிக்னு சொல்கிறத விட ஒரு ட்ரிக்னே சொல்லலாம். அந்த சானிடைசர் தண்ணி மேலே பற்ற வச்சோம்னா அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சாதாரண லைட் வெளிச்சதில் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த பேப்பரை வைக்கும்போது அந்த எரியிற நெருப்பில் இந்த பேப்பர் படுறதுனால இந்த பேப்பர் எரிஞ்சிருது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். அட் லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பாட்டில், ஒரு ஸ்ட்ரா. ஒரு நிமிஷம், ஸ்ட்ரான்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இன்னொன்று பார்த்துடலாம். ஒரு ஸ்ட்ராவை ஒரு உருளைக்கிழங்கு மேலே வச்சு சாதாரணமாக தட்டணும் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குக்கு ஒன்றுமே ஆகாது. ஒரு நிமிஷம்.
ஓகே. ஆனால் அதே ஸ்ட்ராவை அதோடய டாப்பை கையை வச்சு நம்ம கட்டவரால் பொத்திக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கு மேலே குத்தணும் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குகளில் அந்த ஸ்ட்ரா உள்ளே நுழைஞ்சிரும். இது எப்படி சாத்தியம்? இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்க்குற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் ஷார்ட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் இது ஃபஸ்ட்டு என்னோடய லாங் வீடியோ. அதனால் கொஞ்சம் தனியாக தான் மனசில் வச்சுக்காதீங்க. இந்த உருளைக்கிழங்கு எக்ஸ்பிளைன் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பெல் பட்டன் கூட சொல்ல மாட்டான் லூசு பையன்.